பரிகாரஸ்தலம். இந்த பரிகாரஸ்தலத்தில் என்னென்ன, எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமாக இருந்தாலும் 12 வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்திலையும் 3 தேய்பிரை அஷ்டமி ராகு காலத்தையும் வந்து வழிபாடு செய்தோம்னா அவன் நினைச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சொன்ன மாதிரி ஒவ்வொரு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் நஷ்டம் இருக்கும் தொழில் நஷ்டம். இப்போ இந்த கண் திருஷ்டி ஓம்பல் இந்த எதிரி மறையான கருத்துக்கள் சக்திகள் இருக்கிறதுக்கெல்லாம் நிவர்த்தி பெறதுக்கும் இங்கே பூஜை பண்ணுவாங்க. அதுதான் இந்த பரிகார ஸ்தலம்ன்றதால தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்க காரியம் அனுகூலமாவது. ஒருத்தர் 10 பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க, 10 பேர் 100 பேர் ஆகுது. அதுதான் இந்த கோவிலோட சக்தியே. மக்கள் வருகை தான் இந்த கோவிலோட சக்திக்கு அடையாளம். மேலும் இதை அதியமான் பிரதிஷ்டை செஞ்சுதா சொல்கிறீங்க இல்லைங்களா? அதியமான் பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு, காலபைரவரை பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு அப்படின்னா அவர் என்ன நோக்கத்துக்காக இங்கே பிரதிஷ்டை செஞ்சாங்க? முன்பொரு காலத்தில் செவி வழி தகவல், முன்பொரு காலத்தில் அதியமான் மன்னர்கள் காலத்தில் இங்கே நிறைய அவரோட சத்துருக்கள் எதிரிகள்